ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு வாழவே விடாம தடுக்கக்கூடிய நபர்கள் யாரு? எதிர்ப்பு. எதிரி. எதிரி. இப்ப கன்னினாலே புதன், அங்க உள்ள இருக்கிற ஒரு நட்சத்திரம் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் நட்சத்திரம் இங்க இருந்தாலும் கூட செவ்வாயினுடைய வீடு எங்க இருக்கு பாருங்க, 8ஆம் இடத்துல இருக்கு. 3ஆம் இடம், 8ஆம் இடம். அப்ப இந்த 8ஆம் இடங்கிறது எதை குறிக்குதுன்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவு. அது ஒண்ணு. இந்த சூரியன் யாரு அப்படின்னா, சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரம் இருக்கு இல்லையா, அது வந்து விரையாதிபதி. அப்ப இவங்க 2 பேரே போதுமில்ல, கண்டிப்பா 8, 12க்கு அதிபதி ஆகிடுறாங்க. இவங்களுக்கு இந்த சூரியன் செவ்வாய் வந்து கெட்டு போச்சு அல்லது 6, 8, 12 தொடர்பு அப்படின்னாலே பிறப்புலேயே பிரச்சனை. தந்தையினால பிரச்சனை. ஒன்று இருக்க மாட்டாரு, இருந்தாருன்னா பிரச்சனையா இருப்பார். அதே மாதிரி தான் கூட பிறந்தவங்க ரத்த சம்பந்தப்பட்ட இதில் வந்து இவங்களுக்கு இதனால இவங்க தனித்து விடப்படுகிறார்கள். கன்னியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரிசர்வ் டைப்பாக தனித்து விடப்படுகிறார். இது வந்து பிறப்பு வரைக்கும் வளர்ப்பு வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்ருன்றது 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் பாருங்க, ராகு, குரு, செவ்வாய் தான் அங்கேயும். அப்ப இது எங்க வருது அப்படின்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலோ அல்லது வேலையிலையோ குடுக்கல் வாங்கல்லையோ எதிரி உருவாவார்கள். இது வந்து கண்டிப்பா உண்டு. இதுல ஒரு சிலது பார்த்தீங்கன்னா விவாகரத்து வழக்கிலையும் இவர்கள் நஷ்டப்படுவார்கள். இப்ப மனைவி எதிரியாச்சுன்னு வைங்க, அப்ப என்ன ஆகும்? அது வந்து காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது. கேஸ் நடக்குது, அதனால விரையும். அது உபய லக்னமா இருக்குது. உபய லக்னம் 7ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அப்ப இவங்களுக்கு 1, 7ங்கிறது காலச்சக்கரத்தின் 6, 12ஆக திருப்பப்படுகிறது. அப்ப திருமண வாழ்க்கை அங்க அவுட்டு. எல்லாத்துக்குமே அப்படி ஆயிருங்களா? இல்ல எல்லாத்துக்குமே அங்க கொடுப்பினியே 50% வீக்கா இருக்கு. இன்னி 50% பேர் சமாளிச்சுட்டு ஓட்டுவாங்க. அப்ப அதுலயும் சமாளிச்சு ஓட்டுறதுலயும் முடியாம போறது எதனால அப்படின்னா அந்த திசாபுத்தி வரும்போது தானே டைவர்ஸ் ஆகும். இப்ப உங்களுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தாதானுங்க அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை ஆகும். கண்டிப்பா. இப்ப கல்யாணம் நடக்கிறதுக்கே சில பேருக்கு தடைகளாகி அது வந்து ரொம்ப ஏஜ் ஆகி கல்யாணம் பண்றவங்க இருக்காங்க. மொத்தத்துல அந்த திருமண ஸ்தானம் என்பது விரயமா போயிடுது. அதை புரிஞ்சுக்கணும் நாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சனியினுடைய வீடு வந்து 6ஆம் வீட்டுல இருக்கு. ஆனா நட்சத்திரம் வந்து 7ஆம் வீட்டுல இருக்கு. அப்ப 3ஆம் வீடு சகோதரம், 11ஆம் வீடு மூத்த சகோதரம், 7ஆம் வீடு மனைவி, இதுவே சத்ருன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. இப்படி எடுத்துக்கணும். இது எல்லாமே நம்ம வந்து இயற்கையில இருக்கிற எசன்ஸை மட்டும்தான் நான் சொல்றேன். அவங்கவங்க ஜாதகத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லைங்க, எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, நல்ல மனைவி நல்ல கணவன் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சனி வந்து புதன் இவங்கெல்லாம் வந்து வலுவா இருக்காங்கன்னு அர்த்தம். கெட்டு போகலைன்னு அர்த்தம். ஒரு பாவம் தான் முக்கியம். ஒரு பாவம் கெட்டு போச்சுன்னா தான் இந்த பிரச்சனை நடக்கும். நாம பேசுறது சான்சஸ் மட்டும்தான். கண்டிப்பா. எந்த மாதிரி சான்சஸ் இருந்தா இவங்க இப்படி ஆவாங்க. அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் அந்த 12 விதமா நாம வந்து 360 டிகிரில அங்க டர்ன் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணி பார்க்கும்போது என்னென்ன நட்சத்திரம் நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்ப இவங்களுக்கு உறவே பகை அப்படிங்கிறத சுருக்கமா சொல்றது எப்படி அப்படின்னா சனியோ புதனோ 6, 8, 12ல போகக்கூடாது. சனி புதன் மட்டும் போச்சுன்னா இங்க உறவே பகை. இது போக இவங்களுக்கு வீட்டுல கொடுப்பனை என்னன்னா சூரியன் செவ்வாய் 8, 12ல போகக்கூடாது. அப்ப பிறக்கும் போதே வீட்டுல பிரச்சனை. இது எல்லாமே ரத்த சம்பந்தப்பட்ட உறவு. இது செவ்வாய் திசையெல்லாம் வந்துச்சுன்னா 8 அட்டமாதிபதி திசை ஆயிடுது இல்லையா, அது 8லயோ 12லயோ இருந்தா நிறைய இழப்புகள் போராட்டங்களை சந்திக்கிறாங்க. இப்ப எந்த ராசிகள்ல ஒத்து வராதுங்க இவங்களுக்கு? இவங்க வந்து பூமி ராசி. இப்ப பூமிக்கும் யாரு பகைன்னா நெருப்பு தான் பகை. அப்ப நெருப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிகள் வந்து 3 லக்னங்கள் 3 ராசிகள் அறவே ஆகாது. அகென்ஸ்டா இருப்பாங்க, அன்லக்கா இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுத்துருவாங்க. அதாவது வாழ விட மாட்டாங்க, வளர்ச்சியை தடுப்பாங்க. இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ கல்யாணத்தை பத்தி பேசணும். 50% தானே. ஆனா இனி சில பேருக்கு கல்யாணமே நடக்கல. வயசெல்லாம் இப்போ 40 பக்கம் ஆகிற வயசெல்லாம் இருக்கிறாங்க. இந்த கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு? கொடுப்பினை வீக்கு. 7ஆம் பாவ கொடுப்பினை என்பது முதல் மேரேஜ் வந்து ஸ்தானம் வந்து கெட்டு போகுது.
முதல் மேரேஜ் என்பது 7ஆம் இடம், ம். 2வது மேரேஜ் 9ஆம் இடம், 3வது மேரேஜ் 11ஆம் இடம். ம். அப்போ இந்த 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அடுத்த ஸ்தானத்துக்கு போயிடணும். ம். 9ஆம் இடத்துக்கு போயிட்டோன்னா அந்த நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு 9ஆம் நட்சத்திரத்தில் யார் இருப்பா? இதே சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம் தான் அங்கே இருக்கு. ம். அப்போ இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் நல்லா இருந்து சனி புதன் மட்டும் கெட்டு போச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா கல்யாணமாக வந்து 2ஆம் கல்யாணமாக பண்ணிக்கணும். அதாவது லைஃப் பார்ட்னர் வந்து அவங்களுக்கு செகண்ட் மேரேஜாக இவங்க போகணும். ஓகே. அப்படி பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். ஆனால் அக்செப்ட் பண்ணிக்குமா மனம்? அதெல்லாம் தான் சூட்சுமம். இந்த பாவங்கள் இப்படி இருக்கிறதுனால இப்படி நீங்கள் கண்டிப்பாக முடிவெடுத்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். ம். 9ஆம் பாவம் வந்து நமக்கு இப்போ குடுப்பினை நல்லா இருக்குங்கும் போது அதை பயன்படுத்திட்டு போ. சிறப்புங்கய்யா. ஐயா இப்போ மீனத்துல பாத்தீங்கன்னா இப்ப சனி வந்து சார மாற்றம் பண்றாரு. புதன் நட்சத்திரமா இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துல போறாரு. இவங்க ராசி அதிபதி தான். சோ அப்படி போகும்போது இவங்களுக்கு ஏதாவது பலன்களுக்கு ஃபேவரா அமையுமா? 10ஆம் அதிபதியும் கூட. ஆமா. 10ஆம் அதிபதியும் கூட. அதனால வந்து வேலையில வந்து ப்ரொமோஷன். 10ஆம் பாவம் பதவி புகழ் கௌரவத்தை கொடுப்பாங்க. மெயினாக ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, லாயரு, சட்டத்துறை இதில் இருக்கவங்களுக்கு எல்லாமே சிறப்பை கொடுப்பாங்க. கான்ட்ராக்டு 7ஆம் இடம்ன்றது கான்ட்ராக்ட். அந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கவங்க, பேங்கிங் ஒர்க்கில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும். இது வரைக்கும் கண்டகச்சனி அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்க இனி பயப்பட வேண்டியதில்லை. கண்டகச்சனி இது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில். இப்போ புதன் நட்சத்திரத்துக்கு போகிறதுனால அவருடைய வீரியம் வந்து மாறிவிடுகிறது. புதனை போல வேலை செய்கிறார். புதன் நமக்கு யோக கிரகம். அதனால் நல்லதை செய்வாங்க. தொழிலில் வந்து புகழை கொடுப்பாங்க, வளர்ச்சியை கொடுப்பாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு வந்து சனி திசை, புதன் திசை, புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இதை இம்மிடியட்டாகவே எஃபெக்ட் கொடுத்துரும். இப்போ 17ஆம் தேதி சனி மாறிச்சு, இம்மிடியட்டாக எஃபெக்ட் கொடுத்துரும். வேலைகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான காரணம் இருக்கு. ப்ரமோஷனே கிடைக்கும். சூப்பர் சூப்பர். ஏன்னா அதை தான் கேட்கலான்னு இருந்தேன். இந்த கண்ணின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாவே கரெக்டான வேலை இல்லை. குறிப்பா சொன்னா ஒரு 4.5 வருஷம் ஐயா பெருசா எங்க போனாலும் ஒரு மாற்றம் நிகழ்ந்துட்டே இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, இந்த பிரச்சனையால இவ்வளவு பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. நிச்சயமா உண்டு. காரணம் இப்ப நமக்கு வந்து என்னதான் உபயராசியாக இருந்தாலும் இந்த அமைப்புல வந்து ராகு கேது முக்கிய பங்களிப்பு. ஏன்னா ராகு வந்து பணம் கொடுக்குற கிரகம் கன்னிக்கு. அதே மாதிரி குருவும் எடுத்துக்கலாம். இந்த ராகு குருவும் வந்து கடந்த காலகட்டங்களில் சரியில்லை, இப்போ வந்து சரி ஆயிட்டார். அதனால நிச்சயமா நல்லா இருக்கும். இந்த 3 பேருமே எடுத்துக்கலாம். இப்போ ராகு குரு ஜென்மத்தில் போயிட்டு தானே கேது அங்கே போயிடுச்சு. 7ல் இருந்து தானே ராகு 6க்கு வந்துச்சு. இப்போ 6ல் இருந்து 5க்கு வரப்போகுது, கேது 11க்கு போக போகுது, குரு 11க்கு வரப்போகுது. இதெல்லாம் சாதகம். சிறப்பு சிறப்பு. ஆமா, சொன்ன மாதிரி குரு வேற 11ல் வர. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஜூன் மாசம் இல்லைங்களா ஐயா? ஜூன் 2. சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா அதே மாதிரி அசிங்கம் அவமானம் இவங்களுக்கு எந்த விதத்துல வரும்? 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேது இருக்காங்க. 4, 8, 12ல் சுக்கிரன் கேதுனுடைய நட்சத்திரம் இருக்கு. இப்போ ஒருவேளை இந்த 5ஆம் பாவத்துக்கு உண்டான ஒரு இது வந்து யாருன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திர ரீதியா. இப்போ நம்ம ராசியில் இருக்கிறது உத்தரம், அஸ்தம், சித்திரை. இப்போ இந்த சுக்கிரன் கேது இந்த மாதிரி நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது. எது நம்ம கன்னி ராசியிலையோ மகர ராசியிலையோ ரிஷப ராசியிலையோ சுக்கிரன் கேது உட்காரக்கூடாது. அது உட்கார்ந்தா அசிங்க அவமானம். இல்லை அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த 3 கிரகம் போய் 4, 8, 12ல் உட்காரக்கூடாது. எது தனுசுல போய் உட்காரக்கூடாது, மேஷத்தில் போய் உட்காரக்கூடாது, சிம்மத்தில் போய் உட்காரக்கூடாது. இந்த நட்சத்திரங்கள் ஒன்றுக்கு ஒன்று எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிறது தான் அசிங்கவமானம். ஆசைனால பேராசை இந்த மாதிரி. ஆமாம் ஆமாம். அதாவது இப்போ சுக்கிரன் அப்படின்னாலே படோடாபம், சீக்கிரமாக பந்தாவாக இருக்கணும்னு வெளியே நாம் வந்து நல்லா காட்டிக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை இல்லீகலாக பண்ணுறது. அது மாதிரி கேதுவும் அப்படி தான். இப்போ இன்னைக்கு இருக்கிற போதை சாம்ராஜ்யம் இதெல்லாமே வந்து ராகு கேது தான் வழி நடத்துகிறாங்க. இப்போ 4ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரம் இருக்குது, 10ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்து கெடுத்துருவார். அப்போ இதெல்லாம் வந்து இந்த சுக்கிரன் கேது இந்த 4, 8, 12 தொடர்பெல்லாம் இந்த மாதிரி கொண்டு அசிங்கவமானத்தை ஏற்படுத்திடும். பாலியல் துன்பத்துக்கும் ஆளாக்குறது வந்து 5ஆம் இடத்தோட இந்த 4, 8, 12 சம்மந்தப்படுறது. இப்போ 5ஆம் அதிபதி யாரு? சனி. இப்போ கன்னிக்கு போய் 8ல் இருக்காருன்னு வைங்க, அது கஷ்டம் தானே. 5 போய் 8ல் இருந்தா ஆசைகள் நிராசை.
ஒரு சிலருக்கு அது காதல் தோல்வியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து அந்த குடும்பத்துக்கே அது அசிங்க அவமானமாக இருக்கலாம். பையனை பொறுத்த வரைக்கும் காதல் தோல்வின்னு எடுத்துக்குவாங்க, ஆனால் அங்கே குடும்பத்துக்கு அங்கே ஒரு பெரிய அவமானம் நேர்ந்துருதுல்ல. இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு. அல்லது இவர் வந்து நம்பிட்டு போய் அது வந்து நான் திரும்பிடுச்சு, குறுக்க திரும்பிடுச்சுன்னு வைங்க, நான் வந்து விரும்பலை இவரை அப்படின்னு. இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த 5ஆம் இடம் என்கின்ற ஆசை நிராசையாவது. 8ஆம் இடத்தினால நிராசையாவது. சிறப்புங்க. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுவீங்க? இவங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரமான சிந்தனை தான் வேண்டும். யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு உண்டான அமைப்புகள் நல்லா இல்லை. ஐடியாலஜியே கேட்கக்கூடாதுங்களா? 7ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம். 7ஆம் இடம் பாதகஸ்தானம். 10ஆம் இடம் அது வந்து காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமா இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்டே இருக்காது. அதனால் இவங்களுடைய இது வந்து திடீர் வளர்ச்சி, திடீர் புகழ் எல்லாமே எங்கே இருக்குது? டேலண்ட்டில் இருக்குது. இந்த டேலண்ட் எப்படி வரும்? நாம் சிந்திக்கணும், நாம் பேசணும், நாம் செயல்படணும். அப்போ 2, 6, 10 கிரகங்கள் இருந்து திசாபுத்தி நடந்துச்சுன்னு வைங்க, இவங்க வந்து முன்னேறிடுவாங்க தாராளமாக. 4, 8, 12 இருந்தால் நீங்கள் வந்து தொழில் செய்யாதீங்க, வேலைக்கு போங்க. அதே மாதிரி 1, 5, 9 இருந்தால் மூளை உழைப்பு சார்ந்த பணி. 3, 7, 11 இதில் எல்லாம் கிரகங்கள் இருந்து திசை நடத்துச்சுன்னா பேசாமல் நம்ம சர்வீஸுக்கு தான் போகணும். அதுதான் அட்வைஸ். சிறப்புங்க. அற்புதமாக சொன்னீங்க. மீன் அடுத்துக்கான சந்திக்கலாங்க. நன்றி.